எனக்கு சம்பளம் வேணா ஒண்ணு வேணாம். நான் இந்த லூசுல நாடாம இருக்கு. நான் மடப்புறம் காலி வேலை மசுரையாச்சும் நான் பொழைச்சிக்கிறேன். மொத்த மகளே வாய திறந்து வாய மீன் ஒரு சொன்னாங்க வாங்கி சொல்லுவாங்க. அவ்வளவு சாலு கொஞ்சம் வண்டி வைக்கிறேன். வண்டி இருந்தா கொடுக்கல. சானா சானா சப் சானா என்னதான் மொழியுது சானா சப் சானா அது நாய் ஏய் சப்பு சானா சப்பு சானா சப் சப் ஏய் சப்பு மாட்டவன அந்த வேலை வந்து கெட்டிக்காரனே பார்த்தா நல்லா என்ன வெயிட்டுக்கு சானா சப் ஏய் மாப்ள சப் ஒரு புரியல முட்டா பேரே சானா சப்புனா அங்க இருந்து இங்க வான்னு அர்த்தமா. நான் ஊர்ல செருப்பு அத்தா அது இல்லக்கா. வணக்கம் நமஸ்தே. இந்த பிள்ளை நடிக்குது மாப்ள கோட்டை. இப்ப தாண்டாம் சித்தி விநாயகர் கண்ணை திறந்திருக்காரு. அவர் அருள் கொடுத்துட்டாரியா. அருகினாலுக்கு தம்பி கொடுத்த மாதிரி அவர் இனி பப்புன்னு வந்துறியா கட் பண்ணி எந்த மாப்ள லூசு மாப்ள. டேய் லூசுடா. ஐயோ 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 அது எடிவட்ட கட்டாரில மேல காலையில வண்டியை மறைச்சுக்கிறோம்ல புருஷன் வண்டியை விட மாட்டாப்ல. அதே பாத்துக்க. ஐயோ ஊருக்கு அதை ஏத்தா அப்படி சிரிக்கிறீங்க. நான் லூசுன மாடி முடிச்சுக்கிறீங்க சிரிச்சுக்கிறீங்க. ஆனா எத்தனை நாள் காத்திருந்தாலும் தெரியல கொலையா கொள்றது. அதுதான் உங்ககிட்ட பண்ணவர் எந்த பப்பட்டி பண்ணது நானும் பாத்துருக்கேன். வேணுமிக்க படுத்துவதை வச்சு என்ன வச்சு இல்ல என்ன வச்சுக்கிட்டே பண்ணுது. ஆனா இதுக்கெல்லாம் சரியான யார் தெரியுமா? தனிமலை உட்காந்துருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காப்ல. அவன் தான் ஏறிட்டு நினைக்கிறேன். ஆனா இப்ப இப்படி பேசிக்கிறீங்க. இந்த பிள்ளைய நான் பேச வைக்கிறது என்னால மட்டும் தான் நான் முடியும். கேரளாவை மந்திரம் படிச்சிருக்கீங்க. பேச வச்சிருவா. பேச வைக்கிறீங்க பாப்பா. எப்படி பேச வைக்கிறீங்க பாரு. போனேன் அட மூதேவி. யோ ஒரு தண்ணி மேல இருக்க கீழ இருக்க நெட்வொர்க் எங்க தொங்கி இருக்கா சைடுல அங்க திங்க இருக்கா பேத்து விடுவேன் பேத்து. ஆடும் மண்டையில மூஞ்சி பாரு. கொஞ்சம் அசந்தா போட்டு செஞ்சுட்டு போயிரு. உங்களுக்கு காணமாக்கிடுவேன். உன் கொட்டை அடுத்த வாய்விலே வந்துடும். சாக்கரை வச்சுக்க கொட்டைய. மாப்ள எப்படி பேச வச்சு பத்தியா? நீங்க எப்படி ஆளு மாப்ள? ஆமா இத பூரா யார பார்த்து கேட்ட? உன்னை பார்த்து தான் கேட்டேன். உன்னை கட்டி பிடிச்சது நான் தானே. ஆமா என்னை தானே கேட்கணும். உன்னதான் கேட்டேன். சும்மா உட்காந்து தாளகான் போய் கேட்கிறேன். மறந்து போய் செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? அட போயா மூடிக்கிட்டு ஆளும் மண்டைகளும் ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பேசுற. இங்க பாரு போனா போகுதுன்னு பொம்பளையாச்சேன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் போனா போது ஆம்பளையாச்சுன்னு மரியாதை கொடுத்து நின்னு பேசுறேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் கப்பல் ஓட்டுவேன். நான் கப்பல் ஓட்டுவேன். ரயில் ஓட்டுவேன். நான் ரிக்ஷா ஓட்டுவேன். சைக்கிள் ஓட்டுவேன். நான் பைக் ஓட்டுவேன். மாட்டு வண்டி ஓட்டுவேன். தள்ளி வண்டி ஓட்டுவேன். மூட்டு ஓட்டுவேன். ஒண்ணே நாங்க ஓட்டுவோம். நான் காட்டறியா நீ ஓட்ட முடியும்? நீ காட்ட தேவையில்லை எங்களுக்கு. மூடிட்டு என்ன பண்ணுவ? நாங்க வாழ்க்கையை ஓடத சொன்னேன். நான் வாழ்க்கை நடத்திட்ட சொன்னேன். என்ன பேசுற நீ? நீ என்ன பேசுற? உலகத்துல சாதிக்கு பிறந்த ஆம்பா சிங்க நாங்கதே. ஏன் உலகத்துல சாதிக்கிற பொம்பளதையா? என்ன சாதிச்சிருக்க நீ? எல்லாம் சாதிச்சிருக்கோம். நாங்க சாதிச்சிருக்கோம். நாங்க தான் சாதிச்சிருக்கோம். ஏன்னா உலகத்திலேயே வல்லரசு நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? அமெரிக்கா. சரி. அந்த நாடு எந்த நாடு தான் பாய்ந்திருக்கா? பாய்ந்திரல. பாய்ந்தே கிடையாது. ஆமா. ஆனா உலகத்திலேயே அமெரிக்கா நாடு பார்த்து பாய்ந்த நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? ஒரே ஒரு நாடு இந்தியா நாடு. இந்தியா நாட்டுல யாரை பார்த்து பயந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பயந்துச்சு. தமிழ்நாட்டுல யாரை பார்த்து பயந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கடைக்கோடியா இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல பிறந்து படிக்க காசு இல்லாம வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட்டு அந்த காசை வச்சு படிச்சு முதல் குடிமகன ஜனாதிபதியாக ஆகி டாக்டர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சாதிக்கிற உலகத்துல அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஐயா ஏயா கல்யாணம் பண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. அப்பதான் ஐயா சொன்னாரா, நான் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லையாண்டாரா. இவங்க 4 பேர்த்துல கேளு, அதை விட எனக்கு வேற வேலையே இல்லைன்னு வாங்க.
அப்ப பொம்பளை எதுவும் சாதிக்கல. என்ன சாதிச்சு சொல்லு. பொம்பளையும் சாதிச்சிருக்காங்கயா. என்ன சாதிச்சிருக்க? ஔவையார் தெரியுமா? ஔவையார். ஆமா, அந்த ஒரு கிழவி இப்படி வருமே. அவங்க கிழவி கிடையாது, அவங்க குமரி. கண்ணாடி நின்று பார்த்து அவங்க அழக பார்த்தாங்க. ஆனா எனக்கு இந்த அழகு தேவையில்லை, எனக்கு வந்து இந்த மிருந்தல் தான் வேணும்னு அப்படியே அந்த கிழவிய மாறினாங்க. இதோட அண்ணன் தெரசா தெரியுமில, மாறினாங்க. சரி, ஆமா. எந்த சாமியை வேண்டி மாறினாங்க? முருகரை, விநாயகரை. அப்ப அங்க விநாயகர் யாரு? நாங்க ஆம்பளை, நாங்க நீ உனக்கு எது வேணும்னாலும் எங்களை கும்பிட்டாத்தே உனக்கு கிடைக்கும், அதையும் பாத்துக்க. அது சரி, அதை விடு. அண்ணே தெரசா தெரியுமில, அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கூட வச்சு நடத்துறாங்க. ஒவ்வொரு இடமா போய் கையேந்தி கேட்டாங்க. ஆனா ஒரு வீட்டுல காரி எச்சி துப்பி கையில கொடுத்தாங்க. ஐயா சாமி, இத நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெண்மகள், அதுவும் பெண்மகள் தானே, பெண்களை பத்தி குறைவா பேசுறேன். உயிரோட இருக்கும்போது பண்ணாங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது ஒரு உதவி பண்ணலாம், அன்னதானம் போடலாம், சாப்பாடு கொடுக்கலாம், 10 பேருக்கு சாப்பாடு போட்டு பசிய மத்தலாம். சரி, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் அன்னதானம் போட முடியுமா? போட முடியாது. போட்டுக்கிட்டு இருக்கு யாரு? அவர்தான் நம்ம மதுரையில பிறந்த புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் ஐயா. இன்னமும் அவர் இறந்தாலும் இன்னும் மக்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அப்பேற்பட்ட ஒரு மாமேரி ஆம்பல் நாங்க ஜாயிச்சிருக்கேன். ரொம்ப சாதிச்சிருக்கேன். வர இல்ல போட்டியில் வந்துட்டேல, வா போட்டியை வச்சுக்கிறோம். அண்ணே பங்காளி எல்லாம் கை தட்டுங்கண்ணே, சும்மா தட்டி ஜெயிக்கணும்னு. அப்படி தட்டிச்சு தப்பு. நீ ஒரு ஆள், நீ ஏன் கை தட்ட மாட்ட? எடுத்து எரிஞ்சு கை தட்டு, கை தட்டுனா நீ உட்கார்ல இருக்கு, அங்க போயிடு. நான் ஆம்பல் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி அவன் சப்போர்ட் பண்ணுறியா? சைஸை ஒரு மாதிரி சைட்ல கடற்கரில் பார்க்குறேன். என்ன பாவத்துக்கு மூடி கூட அவனை போட்டு மோசமான பாத்துக்க. ஆமா சொல்லியா? அதே மாதிரி உங்க தாய்மார்களும் கை தட்ட சொல்லுவாங்க. தாய்மார்களே நம்ம தோற்ற கூடாது. இவ மூஞ்சில கரிய பூசல கை தட்டுங்கய்யா, கை தட்டு. அங்க கை தட்டுங்க. ஏய் ஜெயிச்சே நம்மளா ஆம்பளையா? ஆமா சிங்கனா நம்மள கேவலப்படுத்துறானே, கை தட்டுங்கம்மா. அந்த தட்டிட்டாங்கல. ஏய் அப்பதா நீ இதே முதல்ல தூண்டி விடுற. தட்டுக்கமா இவன் தட்டல போங்கடி, அவன்ட்ட போய் பயந்துக்க. நீ தட்டாதன்றே அப்புறம் தட்டிட்டாங்கல. கை தட்ட சொன்னா உனக்கு கும்மி அடிச்சுறனா? ஏதோ ஒன்னு பண்ணாங்கல. அப்படியே தட்டுங்க சொன்னா தட்டனா, அப்பதான் இவனுக்கு தெரியும். அடே பங்காளி எல்லாம் விசிறடிங்க, விசிறடிங்க. அடி அப்படியே சிங்கா சீனியா. அல நம்மள அடிக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. என் பங்காளி விசில் அடிச்ச மாதிரி உங்க தாய்மார்கள் பூரா கோவோட சொல்ல பாப்போம். மா கொலை போடுங்க, கொலை போடுங்கம்மா. அப்படியா? சுவாக கொலை நான் சொல்லித்தரேன். அப்படி போடுங்க. இங்க செல்லாது. இப்ப நம்ம ஜெயிச்சிருக்கேன். பங்காளி 2 கையை தூக்கு முதல்ல எல்லாரும். தூக்கு 2 கையை தூக்கு. ரொம்ப இது பண்ணாத. என் பங்காளி 2 கையை தூக்குன மாதிரி அவங்கள விட்டு அவங்க எதுக்கு ஆக மாட்டாங்க. நீ தோத்து போயிடுவ. சரி, நீ சரியான பொம்பளை. 2 காலை தூக்கு பாப்போம். போட்டின் வந்து நான் உங்களுக்கு தயங்க மாட்டேன். போட்டின் வந்து ஏன்ட்ட போட்டு நீ ஜெயிக்க முடியாது. நான் காலை 2 காலை தூக்கணும் அவ்வளவுதானே. 2 காலை தூக்கணும், குண்டி தெரிச்சு போகும். 2 காலை தூக்கணும் அவ்வளவுதானே. நான் தூக்கிட்டா என்ன செய்வேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா? சத்தியமா? சத்தியமா. சரி, கைமாரில எல்லாம் பாத்துக்கோங்க. நான் 2 காலை தூக்க சொல்லிருக்காப்ல. இப்ப நான் தூக்க போறேன். நீங்க நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. கீழே விழுக மாட்டேன். சரியா? என்ன செய்ய போறீங்க? என்ன தாளக்காரனே ஒட்டிட்டு இருக்காரு? என்ன வந்ததுல இருந்து எதுவும் கண்ணத்தோட விரும்புற கேட்டுங்க. ஆமா ஆமா. இப்படி ஒரு பெருங்கொண்ட மனுஷன் எங்கேயே பார்த்தது இல்லடா. நீ தான் சொன்ன 2 காலை தூக்கணும்னு. எப்படி தூக்கணும் சொல்லல. காலை தூக்க மட்டும் தான் சொன்னேன். உங்க அறிவுக்கு என்னென்ன திங்கிறீங்க? உங்கதான் தான் திங்கிறேன். நான் சொன்ன மாதிரியே செய்யற பத்தியா? ரொம்ப அதிகமா பேசுறேன். உலகத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. 4 ஆம்பளை சேர்ந்து ஒரு டீ கடை முக்குல உட்கார்ந்து பேசுறேன்னு வச்சுக்கவே, 4 குடும்பத்தை வாழ வைக்க போறாங்கன்னு அர்த்தம். இதே 5 பொம்பளை சேர்ந்து சீமுக்குள்ள தூர்ல உட்கார்ந்து பேசுனீங்கன்னா 5 குடும்பத்தை கெடுக்க போறேன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? ரொம்ப பீத்திக்காத. நாங்க 5 பொம்பளைங்க உட்கார்ந்து இருக்க பேசுறோம்னா காரணம் இல்லாம பேச மாட்டோம். உங்க வண்டவாத்தம் தண்டவாத்தம் ஏத்தி அவங்க பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுக்கறாங்கயா. என்ன மூடி மூடி செய்வீங்க, செய்ய சேட்ட. ஆமா, இவங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வண்டவாத்தம் தண்டவாத்தம் ஏத்துறாங்க. ஏயா அதவே 1000 குடும்பத்தை 1000 இருக்கு. அதே உன் குடும்பத்தை நீங்க பாரு. அடுத்த குடும்பத்தை ஏன் போற? இல்லையா, எங்களை இவ்வளவு பேசுறியே. நாங்க செய்ய முடிய காரியத்தை நீ செய்வியா? என்ன நாங்க ஒரு காரியம் செய்யறோம், அந்த காரியத்தை நீ செய்யணியா? சரிமா சரி, நான் தாமரை ஒத்துக்கிறேன். சரி சரியா? 10 மாசம் பிள்ளைய பெத்து செமந்து 10 மாசம் சமக்கிறோம்.
பிள்ளைய பெத்து காட்டுறோம். நீ அந்த 10 மாசத்துக்கு செமந்து காட்டு பாப்போம். ஒரு பிள்ளைய பெத்து காட்டு. இவ்வளவு வாய்க்கிய பேசுறியே, 10 மாசம் செமந்து காட்டு, ஒரு பிள்ளைய பெத்து காட்டுடா பாப்போம். தலைவரே இருங்க பங்காளி, இரு பங்காளி, நான் இருக்கு, நான் பேசிக்கிறேன். இரு பங்காளி, நீ ஏன் கோபப்படுற? நான் இருக்கும் போது அவர் பெத்துருப்பா கொடுக்க. இப்ப நான் கேக்குறேன், இவனா 10 மாசம் வைக்கிறோம் 10 மாசம் வைக்கிறோம் சொல்றேன். உன்னோட சின்ன ஒரு கேள்வி வைக்கிறேன், கேட்டுக்கோ. ஒரு குழந்தை எத்தனை மாசம் வைக்கிறியா? 10 மாசம் வைக்கிறோம். அப்ப 10 மாசம் பிறந்த நாள் கொண்டாடணும். ஆமா. ஏன் 12 மாசம் ஒரு வருஷத்துல ஏன் பிறந்த நாள் கொண்டாடுற? பிறந்த நாளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிறந்த நாள் என்ன? பிறந்ததை வச்சு அடுத்த வருஷம் கொண்டாடுறோம்ல. ஆமா. அப்ப 10 மாசம் தானே பிறந்த நாள் கொண்டாடணும். ஆமா. ஏன் ஒரு வருஷம் கொண்டாடுற? ஐயோ, கேக்குறதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? சொல்றியா? அதுதான் இந்த 10 மாசம் எதுக்கு நம்ம கொண்டாடுறோம், 12 மாசம் எதுக்கு கொண்டாடுறோம்? நாங்க தலைக்கு ஊத்துறப்போ 2 மாசம் தள்ளி போகும். அது எங்களுக்கே தெரியாது. அதனால சேர்த்து வச்சு 12 மாசமா கொண்டாடுறோம். அது கிடையாது. நீ தவறா உனக்கு தவறா சொல்லி கொடுத்துருக்க. அது என்ன காரணம்னா 10 மாசம் நீங்க என்னமோ செமுக்கிறது உண்மையிலே இல்லைன்னு. ஆனால் ஒரு ஆணோட வயிற்றுல இருந்து 2 மாசம் நாங்க செமுந்து அதுக்கப்புறம் கொடுக்கறதுனால நீ 10 மாசம் செமுக்கிற. உன்ட 10 மாசம் ஏண்ட 2 மாசம் சேர்த்து 12 மாசம் சேர்த்து ஒரு வருஷத்தை பிறந்தா கொண்டாடுறேன். அப்படியா? நாங்க கொடுத்தாதான் நீ சமைக்க முடியும். நான் கேக்குறேன், நான் கொடுக்கற மாதிரி நீங்க கொடு. நான் குறுக்கு போய் கட்டியாச்சு நான் பிள்ளை பத்துக்காங்க. என்னத்த கொடுக்க? நான் என்ன கொடுக்கறமோ அதை நீ கொடு. சரியா? என்னப்பா அதான் உண்மை. நான் கட்டப்பை கட்டி கூட பிள்ளை பத்துறேன். சரியா? சரி, எல்லாருமே சாட்சி. இந்த ஆள என்ன சொல்றாரு, என்ன மாசம் ஆக்குற மாதிரி அந்த ஆள மாசம் ஆக்கணும். என்ன மாசம் ஆக்கிட்டேனா இந்த இடத்துல நான் உன்னை மாசம் ஆக்குறேன். நீ பிள்ளைய பத்தி காட்டணும். ஓகேவா? சரி. ஆனா உன்னை மாசம் ஆக்கிட்டேன். ஆனா நாங்க எங்க தாய்ப்பால ரத்தத்தை முறிச்சு நாங்க குடுக்குறோம். அதை நீ குடுப்பியா? நான் சிந்து மாட்டு பால் கொடுப்பேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காலத்துல யார் தாய்ப்பால் கொடுக்குறா? நாங்களாம் கொடுக்குறோம். அதெல்லாம் அந்த காலத்துலவே அது 5 வயசு வரைக்கும் விடியாம குடிச்சாலும் அந்த காலம். இன்னைக்கு 1 மாதம் குடிக்கிறதே பெரிய விஷயம். கேட்டா அளவுக்கு போயிடும். எங்க மேடி பளவளப்பு போயிடும். மைத்த எனக்கு பிள்ளைய பக்கிற காட்டில அதை காட்டில புடுங்குற வேலையா நமக்கு அளவு போயிருமா? எனக்கு என்ன பீட்டி பார்லர் போற மாதிரி கலந்து மூத்திரத்துக்கு கூட கொண்டு வராங்க. நம்ம நம்ப முடியாதுங்களா? கிருத்திரம் பிடிச்ச போப்பாங்கிட்டு அது எவ்வளவு நம்பி இந்த பெட்டிக்கார நம்ப மாட்டேன். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல வியாபாரம் பார்த்தா வியாபாரம் மசூல் கூட ஓடாது. ஒரு வியாபாரம் பார்த்தா உருப்படியா வாழ முடியும். மூதேவி பழங்கள். ஓ, ஃப்ரூட்ஸ். ஆமா. என்ன பழம் வைக்கிறீங்க? சப்பட்டா. சீ வேணா. ஆஹா, நான் கோலசாமி ஒரு கும்பா. டான்ஸ் கரமா சொல்ல கேளுமா. என்ன கேட்டீங்க? சப்பட்டா. இல்லம்மா, நீ சப்பிட்டு போட்டதால அத சப்போட்டா. நீ உட்கார போது மூடிட்டு மூதேவி சப்போட்டான்னு ஒரு பழம். சப்போட்டா பழமா? அதெல்லாம் வித்து போச்சு. சரி, அடுத்து இளந்த பழம். சும்மா போய் கணக்கு, உலக்கு கணக்கு, குத்து கணக்கு. உனக்கு என்ன கணக்கு வேணும்? எனக்கு எந்த கணக்கு கொடுத்தாலும் எனக்கு திரும்ப வழியாத. அதுவும் வித்து போச்சு. அது இந்த மேக்ஸிக்கார் எல்லாமே வாங்கிட்டாரு. புடியும் வாங்கிட்டாரு, குத்து வாங்கிட்டாரு, உலக்கு வாங்கிட்டாரு. எப்படி அமைதியா உட்கார்ந்துட்டாரு வாங்கிக்கிட்டு. இங்க வருதா? அத பூரா திண்டு விட்டுட்டே பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. என்ன பழம் சொன்னீங்க? இளந்த பழமா? ஆமா. நல்லா திரும்புங்க. என்ன போய் சொல்றீங்களா? கொடுமை. அது வித்து போச்சியா? மாம்பழம். மல்கோவா மாம்பழம். பழப்பழம் இருக்கும். வியாபாரம் சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுவா. வதேரே குடிங்க வதேரே. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நந்தாண்டிடா அழகா அன்பே உட அப்படியே நான் திங்க போறேன். இருக்கு உட அப்படியே நான் படிக்க போறேன். ஒரு பழம் எவ்வளவுமா? 1 ரூபாய் 1000 ரூபாய். 2 பழம் எடுத்துட்டா 2000 ரூபாய். ரொம்ப அதிகமா சொல்ற. காஸ்ட்லியான பழம். இது யார் கை படாத பழம். நான் கேக்குறேன், மாம்பழத்துல பல வகையான மாம்பழம் இருக்கு. ஆமா. கல்லா மாங்காய் இருக்கு, காசாலட்டு இருக்கு, கிளிமூக்கு இருக்கு, சேலத்து மாம்பழம் இருக்கு, பாலாக்காய் இருக்கு. இதுல என்ன பழம் உங்க பழம்? மல்கோவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச முழு 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 இருக்கும். ஆனா பார்த்தாலே தெரியும். அதை கடிச்சு சாப்பிட்டு பாரு. கடிக்க கூடாதியா, கீத்து போட்டு சாப்பிடுறியா? எந்த காட்டுல இருக்க மாம்பழத்தை சாப்பிடவே கூடாது. அப்புறம் சாப்பிடுறது நான் சொல்லி தரேன். எல்லாத்துக்கும் எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். ஆமா, சரி. மாம்பழத்தை அப்படி எடுக்கணும். மாம்பழத்தை எடுத்து இந்த சைஸ்ல இப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்க கைய கீழே இருக்குமா? நான் சொல்லி தரேன். மாம்பழத்தை வச்சு
சைடுல 2 உருட்டு உருட்டணும். எதை? மாம்பழத்தை. சைடுல 2 உருட்டு உருட்டி கீழ 2 உருட்டு உருட்டணும். உருட்டி அந்த காம்பு இருக்குல, காம்பு பால் வருவேன், பால் வரும்ல, காம்பு அந்த காம்பு லைட்டா கடவாயில கடிச்சு துப்பிட்டு அப்படியே வாயில வச்சு நிறைய உறிஞ்சிருப்ப போல. அப்படி சாப்பிட்டாலே அந்த மாம்பழத்தோட ஃபுல் டேஸ்ட் பொட்ட தொண்டைக்கு போயிடும். பொட்ட மயித்துல அதுல உள்ள சாறுதே போகும். மாம்பழம் கிரியே. ஆமா. ஆனா அப்படியே அப்படிங்க மாம்பழம் வைக்கிற அம்மா உன் பத்ததான சும்மா. மாம்பழம் வைக்கிற அம்மா உன் பத்ததான சும்மா. இந்த பிள்ளைய குதிக்க வேணாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. நான் மாம்பழம் ஆடும் பார்த்தா மாம்பழம் தோப்போட ஆடுதான். என்னடா என்னடா கண்ணு என்ன இருந்தாலும் நான் தான் அனுப்பி அங்க அவங்க காட்டவே மாட்டேன். மாம்பழம் வந்து அம்மா உன் மனதாதான் சும்மா. ஒட்டி ஆட மாட்டோம் வச்சா போறதுல மைத்த புடுங்கல ஒட்டி ஆட மாட்டாடா. நான் புரோக்கரா போனக்கு அப்ப அவங்க காலகாரன் மட்டும் ஒட்டி ஆட சொன்னா நான் தமிழ் ஆட ஒட்டி ஆட சொல்றேன். நீ கூட வா, நான் பெட்டி வாசிக்கிறேன். வித்துக்குடி பெட்டியா 2 லட்சம் ரூபாய்க்கு. அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காமோனி இந்த கத்தரிக்கா. முந்தானத்து மட்டும் ஒட்டி ஆகல நடிக்கணும். 2 போடு போட்டாலும் தனித்தனியா போட்டு போய்கிட்டே இருக்கேன். ஆமா அதனால அப்படியே கூட்டரம்ப கூட இருக்கு எங்க வள்ளி தீரமான நாடகம் கூட்டரம்ப கூட இருக்கு எங்க நாடகம் பார்க்க கூடி வரும் கூட்டத்துக்கு ஐயா பொண்ணு வேறு வணங்க சொன்னேன். சூப்பர் மாப்ள. அண்ணே பப்புக்கு ஜோரா கை தட்டுங்க அக்கா. அக்கா கை தட்டுங்க. என்ன பாத்தீங்க? அவங்க வந்து நமக்கு எதிரிடா. அக்கா தட்டுங்க, கை தட்டுங்க பப்புனுக்கு. அவங்க பூரா பாகிஸ்தான் குண்டை போட்டு விடுறாங்க. நமக்கு பங்காளி இருக்கிறாங்க போதும்டா. குண்டு இருந்தாதான் நீ போடுவ. என்ன தட்ட மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. அவங்க எதிரின்றீல. அதான் தட்டுவாங்க தட்டுவாங்க. இப்ப கை தட்டுங்க. இப்ப தட்டுவாங்க பாருங்க. அண்ணே பங்காளி கை தட்டுக்கிறேன். நமக்கு ஆம்பளை பங்காளி போதும்டா. வீடியோக்குள்ள அந்த பக்கத்து குண்டை பேச மாட்டேன். நீ பேசுறத நழுவ போறாங்க பாவத்தை. யாராரு கை தட்டாம இருக்கீங்களோ அவங்களுக்கு பூரா வீடியோக்குள்ள வயித்தால போயிடும். சித்தப்பா உட்காந்துருக்கலாம். அது போதும் நம்மளுக்கு. சித்தாட கட்டிக்கிட்டு சித்தாரம் தள்ளிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பற்றி மயிலாட வந்தாங்க.
ஏக்கா இந்த பிள்ளை கை தட்டுவீங்களா? அது ஒரு மந்திரிச்சுட்டு கோழி மாதிரி இருக்கடா பக்கிய யாருக்கு தட்ட மாட்டாங்க. என்னன்னு சிரிக்கத்தாண்டா செய்யுதுங்க. பரவாயில்ல, அதுதான் செய்யறீங்களே, சிரிக்கதான் செய்யல, கிருன்னு இருக்காம. அப்ப நேத்தெல்லாம் போல உள்ள கை தட்டுதே சொன்னேன். எல்லா பேரும் தட்டினாங்க. என்ன வீடு போயிட்டாங்களா? தட்டினாங்க. தட்டுனாங்களா? இருக்கு தட்டு தட்டு. ஆத்தா வரல வேற எப்படி எதிரியா பாருங்க. இப்ப தட்டுவாங்க பாரு. மாலை பார்த்து பாடும் போது. அப்படியா? ஆமா. முதல்ல வயிறு தட்ட மாட்டாங்க. மாமே மக மந்தானி மாவிடிக்கிற பொந்தானி. இந்த பாட்டுக்கு உறுதியா கை தட்ட மாட்டாங்க. நீ ஏன் உனக்கு வாய்தாவா? போயிட்டு 5ஆம் தேதி வா. அடுத்து 18ஆம் அப்ப 6ஆம் தேதி கமிட்டிக்கு வர சொல்லு. 6ஆம் தேதி கமிட்டிக்கு வா. இல்ல அது கோவப்படுது. இது வேற அடுத்த வரை மாத்திடுவான். அத்தை மக மந்தானி அமெரிக்கிற பொந்தானி. இது முடிக்கலையா? விடுமா புரியுமா? பாட்டா படிச்சு வச்சேன், பானையில போட்டு வச்சேன். பாட்டா படிச்சு வச்சேன், பானையில போட்டு வச்சேன். பாவிச்சிருக்கு நாங்க பானைய உடைச்ச போட்டு. சின்ன சின்ன மூக்கத்தி சிங்கார மூக்கத்தி அம்மா பேட்ட மூக்க அடி அத்தை ஒன்றே வாக்கு. தூக்கணும் மாதிரி இப்ப தூக்கணும். அதெல்லாம் பங்காளி பார்த்து ரசிக்கணும். தொட்டு கடை ஓரத்திலே இந்த பாட்டு பாருங்களே. இந்த பாட்டுக்கு வந்து இந்த பாட்டு ஒரிஜினல் தலை போட்டு யாரு தெரியுமா? நம்ம தலைக்கடை மாமா தெரியுமே. அவர்தான் பாடுறேன். இந்த பாட்டை வந்து இவர்தான் இல்ல டைரக்ஷன் அவர்தான். அப்படியா? இப்ப வந்து சிச்சா போடுவாரு. ஏய் இந்த பாட்டை எழுதி இந்த பாட்டு போடுறது அவர்தான். கேட்டு பாரு. அப்படியா? என்ன சொல்லுவானே? சரி 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 சரி. இந்த பாட்டுல வந்து ஒரு பீச் இருக்கு. என்ன பீச்? இந்த பாட்டு மெயினே அவர்தான். நீங்க பாடுங்க, அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஓஹோ. ஏன்னா உண்மை இல்லைன்னா காலை சம்பந்தம் தர மாட்டாங்க. சரிதான். இல்ல மாப்ள, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பாருங்க. எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா, அப்ப எந்திரிங்க. வெக்கப்படுறாரு. தொட்டு கடை ஓரத்திலே